ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா 30,000க்குள்ளே இருக்கிற கம்பெனி வாரண்டி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்ன இருக்குது, அதில் ஃபீச்சர்ஸையும் பார்ப்போம். அதோட எது இதில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்றதையும் பார்த்துருவோம். 30,000க்குள்ளே என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அதோட அதில் ஃபீச்சர்ஸையும் பார்ப்போம். சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா F05 1 year கம்பெனி வாரண்டி 3 years அப்ரூவலோட உங்களுக்கு 27,500 கொடுக்குறோம். இதில் எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 30,900 மார்க்கெட்டில். இதுக்கு 4GB RAM 64GB ஸ்டோரேஜும் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி. பேக் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 MP கொடுத்துருக்காங்க. அதோட ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 8 MP. சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சார்ஜர் வராது, உள்ள கேபிள் மட்டும்தான் வரும். அதுவும் C2C கேபிள் தான் வரும். நீங்கள் சார்ஜர் வந்து ஒரிஜினல் செப்பரேட்டாக பை பண்ணணும்னா 3,500 முடியும். அதோட இதில் ப்ரொசஸர் வந்து பார்த்தீங்கன்னா 1.8 கொடுத்துருக்காங்க. அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் Y04. அதாவது இதில் ப்ரைஸ் எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 32,900. ஆனால் எங்களை டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23 years அப்ரூவல் 1 year கம்பெனி வாரண்டியோட உங்களுக்கு இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB ஸ்டோரேஜோட 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பேக் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 13 MB, ஃப்ரண்ட் கேமரா 8 MB கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஒரே ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாரண்டி வார விதம் குறைவு. அதாவது 10 ஃபோன் விட்டோம் வேண்டாம், எங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு ஃபோன் கூட வாரதில்லை வாரண்டிக்கு. வந்து பார்த்தீங்கன்னா Z30யில் சிங்கர் வாரண்டியோட உங்களுக்கு A56 4GB RAM 64GB கொடுத்துருக்காங்க. வெறும் 23,000. அதாவது இதில் எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 25,900 போது உங்களுக்கு டெலிசூனில் 23,000 கிடைக்கலும். முதல் மாதிரியே இதுலேயும் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 13 MB கேமரா, பேக் கேமரா 13 MB கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 5 MB கொடுத்துருக்காங்க. அதோட 6.7 டிஸ்பிளே. எல்லா ஃபோனுமே பார்த்தீங்கன்னா 6.7 டிஸ்பிளேயோட வருது. உங்களுக்கு SGS சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. 50 monthsக்கு ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெட்மி வந்து பார்த்தீங்கன்னா 25,250 128GB, அதாவது 4GB RAM 128 வருது. அதே போல் 22,250 3GB RAM 64 வருது. இதில் ஃபீச்சர்ஸ் என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் கேமரா வந்து 32 MB கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் விவோவோடையும் A56ஓடையும் கம்பேர் பண்ணிக்க இதில் கேமரா ஃபீச்சர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. அதோட பேட்டரி 5000 mAh. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 90 Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா F05க்கும் பார்த்தீங்கன்னா 90 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ 30,000 ரேஞ்சில் இருக்க ஹை ரேஞ்சில் இருக்க ஃபோனோட இது பர்ஃபார்மன்ஸ் ஓகேயாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு இதில் நெகட்டிவ் என்னென்னா இதில் OS வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் கோ எடிஷன் தான் கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு மட்டும் இல்லாட்டி வாட்ஸ்அப்பும் கோலும் மட்டும் யூஸ் பண்ண போகிற ஒரு பர்சனுக்கு இது நல்லாவே இருக்கும். ஏன்னா லுக் வைஸும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. அதோட விவோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் 10 ஃபோன் வித்தா மோஸ்ட்லி வாரண்டி வர வீதம் குறைவு. ஆனால் ரெட்மி வந்து உங்களுக்கே தெரியும். அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் Note60X. இது வரைக்கும் பார்த்த மாடலில் இல்லாத 2 ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. அதாவது உங்களுக்கு ரெயின் வாட்டர் ஸ்மூத் டச் இருக்குது. அதாவது நீங்கள் நீல கையோட டச் பண்ணி யூஸ் பண்ணுற ஸ்மூத்தாக இருக்கும். அதாவது ஆர்மர் ஷெல் டக் பில்டுன்னு சொல்லி ஒரு பாடி பில்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ உங்களுக்கு ஹார்ட் யூஸுக்கு நல்லா இருக்கும். ஒரு வயசான ஆட்களுக்கு அடிக்கடி உங்களோட ஃபோன் விழுத்து யூஸ் பண்ணீங்களா இது கொஞ்சம் டியூரபிளாக இருக்கும். இந்த மொபைல் எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணும்போது இதில் ப்ரொசஸரும் டாப்பில் கொடுத்துருக்காங்க. அதாவது டிஸ்பிளே குவாலிட்டி 90 Hz கொடுத்துருக்காங்க. ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே குவாலிட்டி 90 Hz தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பெர்ஃபார்ம் வைஸ் இது உங்களுக்கு நிட்ஸும் கூட கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும் டிஸ்பிளே. அதோட ரெயின் வாட்டர் டச் இருக்கிறதால உங்களை ஈரக்கை வேற கையில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். ரெட்மியில் கோ எடிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் UI தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆண்ட்ராய்டில் ஒன் UI. உங்களுக்கு எந்த ஒரு பக்ஸும் இருக்காது, எந்த ஒரு லிமிடெட் எடிஷனும் இருக்காது. அப்டேட் ஒழுங்காக வரும் உங்களுக்கு. இதில் இது வரைக்கும் கம்பேர் பண்ணதில் ஒரு 30,000 ரேஞ்சில் நீங்கள் பை பண்ண போகிறீங்களா, பிராண்டை சூஸ் பண்ண போகிறீங்கன்னா சாம்சங்குக்கு போகலாம் பயம் இல்லாமல். ஆனால் உங்களுக்கு இதுக்கு சார்ஜர் வர போகிறது இல்லை, சார்ஜர் செப்பரேட்டாக தான் பை பண்ணணும். ஸோ உங்களோட பட்ஜெட் வந்து 30 தாண்டி போகும் என்றால் 27,500 ப்ளஸ் உங்களுக்கு 3,500 செலவாகும். 30,000க்குள்ளே நீங்கள் பட்ஜெட்டுக்கு போகிறீங்களா, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வாரண்டி வார விதம் சரியான குறைவு, கம்ப்ளைண்ட் இல்லை. அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்வேர் ஃபீச்சர்ஸும் நல்லா இருக்கும். ஆண்ட்ராய்டு ஓஎஸ்லேயும் ஒரு இஷ்யூவும் இருக்காது. கேமராவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே 50 MB ரேஞ்சில் கொடுத்துருக்கதால இது 13 MB தான். ஆனால் உங்களுக்கு 50 MBக்கும் 30 MBக்கும் கேமராவில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறதில்லை. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுற மாடல் Note60 and Y04. நீங்கள் எந்த மாடலை சூஸ் பண்ணுறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த மாடல் வாங்குறதுனாலும் நீங்கள் GSM வரணும், அதாவது கூகுளில் போய் GSM வரனால பார்த்து ஃபீச்சர்ஸை கம்பேர் பண்ணி பார்த்து வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பிரயோஜனமான வீடியோ இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் நிரோஷன். நன்றி.